இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாராயணியத்தினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நாராயணியம் பாகவத்தில் உள்ள கதைகளிலும் செய்திகளிலும் சிலவற்றை விளக்கியும் சிலவற்றை சுருக்கியும் தொடர்பு மட்டும் விடாமல் இயற்றப்பட்ட பொழுது பெரிதும் போற்றத்தக்கதாகும். இந்நூலில் 100 சதகங்கள் உள்ளன. 10 செயற்களை கொண்ட பகுதிக்கு தசகம் என்பது பொருள். சில தசகங்களில் கதை பகுதியை ஒட்டி 10ற்கும் மிகுதியாக செய்யுட்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் இந்நூலில் 1036 செய்யுட்கள் உள்ளன. இந்நூலில் கவிதையின் பண்பான சொல் அணிகளும் பொருள் அணிகளும் ஒன்பான் சுவைகளும் விருத்தங்களும் நெறிகளும் பிறவும் மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் நரசிங்கவதாரம், கிருஷ்ணலீலை, ராசக்கிரீடை, மற்போர், கம்சவதம் முதலிய இடங்களில் கண்டு ரசிக்கலாம். பாகவதம் பக்தியை முதன்மையாக கொண்ட புராணமாகும். இதில் சாங்கியம், கர்மம் முதன்மையான கொண்ட புராணமாகும். இதில் சாங்கியம், கர்மம், ஞானம், பக்தி, தர்மம் முதலிய பல செய்திகள் இடத்திற்கு தக்கவாறு ஆங்காங்கே கூறப்பட்டுள்ளன. அவையெல்லாம் இந்நூலில் சிற்றறிஞர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் மிக எளிய முறையில் விளக்கப்பட்டிருக்கின்றன. கபிலர் தன் தாயாரான தேவகூதிக்கு அறிவுறுத்திய சாங்கிய மதத்தின் உன்னதமும் உண்மையும் கண்ணன் உத்தவருக்கு செய்த அறிவுரையும் மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். சாத்திரங்கள் இறைவன் அருளை பெற பல வழிகளை கூறுகின்றன. அவற்றில் கர்மயோகம், ஞான மோகமும் அரிதின் முயன்று புரியக்கூடியவை. அப்படியே முயன்று புரிந்தாலும் பல பிறவிகள் முடிவில் பயனை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமல் போனாலும் போகலாம். ஆனால் பக்தி யோகமும் அத்தகையது அல்ல. எளிதில் செய்யக்கூடியது, உடனே பயனை அளிக்க வல்லது. இதில் ஒன்றுமே அறியாத மூடரும் பக்தி யோகத்தின் வாயிலாக இறைவனின் அருளை பெற முடியும். இந்த உண்மை 2ஆம் தசகத்தில் தொடங்கி இடையிடையே பல இடங்களில் கதைகளின் வாயிலாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 94ஆம் தசகம் முதல் 97ஆம் தசகம் முடிய உயர்ந்த பக்தியை வேண்டும் என்ற பொருளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல வகையிலும் ஆராய்ந்து பார்ப்பின் பாகவத சித்தாந்தமான பக்திதான் மோட்சத்திற்கு காரணம் என்பதே நாராயணியத்தின் முதன்மையாகவும் சிறப்பாகவும் கூறப்பட்டுள்ள பொருளாகும் என தெளிவாக உணரலாம். நாராயணியத்திற்கு தமிழ் உரையென்று உள்ளது. அதில் வடமொழி சொற்கள் மிகுதியாக இருக்கின்றன. அதனால் வடமொழியில் பயிற்சி மிக்கவரே பெரிதும் பயன்பெற முடியும். வடமொழியில் பயிற்சி இல்லாதவரும் பயன்பெற வேண்டிய இந்த உரை எழுதப்பட்டுள்ளது. இந்த நோக்கம் நிறைவேறுமான பெரியோருடைய உழைப்பு பயனுடையதாகும். இந்த உரை எழுதும் பொழுது பல பெரியோர் மனமுந்து உதவியுள்ளனர் என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பாகவத்தை பற்றி மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி இயற்றிய ஸ்ரீ நாராயணியம் என்ற இந்நூல் தெய்வ அனுகிரகம் பெற்ற நூல். குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் இறைவன் முன் பாடப்பட்ட புனிதமான நூலாகும். தனது பாத நோய் தீர வேண்டி பகவானின் சன்னிதானத்தில் மன்றாடி உருகி நாள்தோறும் 10 பாடல்கள் வீதம் 100 நாட்கள் அனைத்து ஸ்லோகங்களையும் பாடி முடித்திருக்கிறார் பட்டத்திரி. கடைசி பாடல் கடைசி வரியான குரு தாம யோக ஆரோக்கிய சௌக்கியம் என்ற வார்த்தைகளை முடித்ததும் தனது வாத நோயிலிருந்து விடுபட்டு பூரண ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார். மருத்துவத்தில் காணப்படாத அதிசயம், ஆனால் உண்மை. அவருடைய பக்திக்கு இறைவன் தந்த பரிசாகும். இந்த நாராயண பற்றி போற்றி பாடியதாலும் நூலாசிரியர் நாமம் நாராயண பட்டத்திரி என்றாலும் இந்நூல் நாராயணம் என்ற காரண பெயருடன் ஒழுங்குகிறது. எனவே பக்தர்களெல்லாம் இதை நன்கு படித்து அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு சௌக்கியமும் பெற்று அவர்கள் திகழ்கிறார்கள். பக்தர்கள் கொடுக்கின்ற இந்த சிவஞர்கள் கொடுக்கின்ற ஆதரவுக்கு என்றைக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். நாளையிலிருந்து முதல் தசகத்தை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.